விவசாயம் சார்ந்த அனைத்து துறை நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் செடிக்கு வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது, அதை எப்படி மெயின்டெயின் பண்ணுறது, அதுக்கு என்ன மருந்து போட்டால் நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும், அதை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி அது ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கழனியில் வந்து டிராக்டர் வச்சு நம்ம உழவு ஓட்டியிருந்தோம், ரொட்டேட்டர் வச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ கவா போட்டு அதுக்கு மருந்து விடலாம். மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த மருந்த எடுத்து நல்ல செடி வந்து ஈல்டு அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு, அதை சுற்றி காவா எடுத்தாச்சு. காவா எடுத்துட்டு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான மருந்து வந்து அந்த காவா எடுத்த இடத்துல நம்ம விட ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன மருந்துன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து முதன்மை நிலை ஊட்டச்சத்துக்கள், 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள், அதாவது நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லிட்டு 3 வகை ஊட்டச்சத்துக்கள் இப்போதைக்கு நம்ம போட்டுட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா, முதன்மை ஊட்டச்சத்துக்கள் வந்து என்னென்ன பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியமும், சல்பேட்டும் நம்ம போடுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியமும், சல்பேட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் செடியோட தேங்காயோட தரத்தை நல்லா அதிகப்படுத்தும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பிஞ்சுகளை வந்து அதிக பூ உதிர்வை தடுத்து, அந்த பிஞ்சுகள் வந்து காயோட எண்ணிக்கை அதிகப்படுத்தும். அதுக்காக தான் அந்த முதன்மை நிலை ஊட்டச்சத்துக்களை போடுறோம். அதிலே பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களும் போடணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும். இப்போ நம்ம வந்து காய் அதிகப்படுத்தணும்னா நமக்கு சத்துக்கள் அதிகமாக காய்க்கு தேவை. அதோட பருப்போட தன்மை அதிகமானதுக்காக 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களை போடுறோம். அதில் என்னென்ன போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், பாஸ்பேட் இதெல்லாம் வந்து போடுறோம். இது எதுக்காக போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வந்து வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தும், தழைச்சத்து அதிகப்படுத்தும். பாஸ்பரஸும், நைட்ரஜனும். 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களில் பொட்டாசியம் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயோட எண்ணிக்கை அதிகப்படுத்தும். பருப்போட அடர்த்தியை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். நமக்கு வந்து பருப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 150 கிராம் வருது அப்படின்னும்போது, இன்னொரு 20 கிராம், 30 கிராம் சேர்ந்து வரும். நல்ல பருப்போட அளவு அதிகப்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து தாவரம் எடுத்துக்குமா அப்படின்னா, எடுத்துக்காது. சம்டைம் வந்து கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ தான் என்ன பண்ணுறோம்னா, நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்களை கொடுக்குறோம். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம், போரான், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து தாவரத்தை வந்து நல்லா இன்னும் வலிமைப்படுத்துறதுக்கும், செம்மையாக்கிறதுக்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதன்மை நிலை, 2ஆம் நிலை ஒரு 3/4 கிலோ அளவு போட்டுருங்க. அதே மாரி இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது நுண்ணுயிர் ஊட்டச்சத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு தாவரத்துக்கு ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ போட்டால் உங்களுக்கு ஓகே தான். இது போட்டதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து நல்லா போட்டு கால்ல வந்து மூடிருங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து அது பரவல் தண்ணி கிண்ணி பட்டுச்சுன்னா பரவலாயிடும். பட் செடிக்கு வந்து முழு சத்தும் கிடைக்காது. நம்ம போடுற உரம் வந்து வேஸ்ட்டா போயிடும். ஓகேங்களா? இது மாரி இயற்கை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், டவுட் எது இருந்தாலும் கேளுங்க. நம்ம கமெண்ட் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்.